இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் பார்த்துடலாங்க. மெஷின் நேம் பார்த்தீங்கன்னா Tago, TAGO Tagoன்னு. இது அதனோட பாக்ஸ் வியூ. மாடல் பார்த்தீங்கன்னா Tago. அப்புறம் அதனோட குவான்டிட்டி போட்டிருக்கிறாங்க. கிராஸ் வெயிட்டு பார்த்தீங்கன்னா 12 kg, நெட் வெயிட்டு 10 kg. ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, டேங்கோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து 10 லிட்டரு. பவர் கன்சம்ஷன் வந்து 24 வோல்ட்டு. கீழே வந்து பாக்ஸ் டைமென்ஷன் கொடுத்துருக்குறாங்க. எம்ஆர்பி வந்து 11499 கொடுத்துருக்குறாங்க. இது ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட் மாதிரிங்க. 100% ஃபுட் கிரேடு மெட்டீரியல். ISO 9000 2008 சர்டிஃபிகேட் கம்பெனி. மல்டி ஸ்டேஜ் வாட்டர் பியூரிஃபையருங்க. அப்புறம் பவர் ப்ராசஸஸ் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. பவருக்குள்ளே இண்டிகேட்டர், ப்ராசஸ்க்குள்ளே இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. மெம்பரேன் வந்து மேட் இன் யூஎஸ்ஏன்னு போட்டிருக்காங்க. சரி, பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாங்க. இது இந்த கிளாம்புங்க. நம்ம நார்மலாக வந்து ஸ்டாண்ட் வரும். இந்த கிளாம்பு பார்த்திங்கன்னா வாலில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபில்டரை வந்து ஹேங் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி மாடல் கிளாம்ப்பு. மேலே தெர்மாக்கோல் கொடுத்துருக்குறாங்க சேஃப்டிக்கு, எதாவது டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரி, ஃபில்டரை வெளியில் எடுத்துடலாம். மிஷினுங்க பெரும்பாலும் பார்த்துருப்பீங்க மாடலை. இது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். இண்டிகேட்டர் கொடுத்துருக்குறாங்க. பவருக்கு ப்ராசஸுக்கு இண்டிகேட்டர் இருக்காங்க. பவர் பார்த்தீங்கன்னா ரெட்டு, ப்ராசஸஸுக்கு பார்த்தீங்கன்னா க்ரீனு. மெஷின் நேம் வந்து Tago. இந்த பக்கம் இன்லெட் அவுட்லெட்டுக்கு இது ஒயர் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. பவருக்குள்ள ஒயரு. இந்த 2 பாயிண்ட் தாங்க செவத்தில் தொங்க போடுறது. நம்ம கிளாம்பை இதில் கொடுத்துட்டோம் அப்படின்னா இது கொடுத்துட்டு ஸ்க்ரூ பண்ணிக்கணும். 1 2 3 4 ஸ்க்ரூ பண்ணிவிட்டு இதில் வந்து இப்படி தொங்க விட்டுருக்கணும். இதுலேயும் ஹேங் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதுலேயே ஸ்க்ரூ பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே நல்ல ஹெவியாக தான் இருக்கும். நீங்கள் ஸ்டாண்டு தேவையில்லை, ஸ்டாண்டு இல்லாமலே இது தொங்க போட்டிங்கனாலுமே நீட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்காது, நீட்டாக இருக்கும். ஓப்பன் பண்ணிடலாம். இதில் மொத்தம் 5 ஸ்க்ரூ வரும். 1 2 3 4 5 ஸ்க்ரூ வருங்க. இந்த 5 ஸ்க்ரூ கட்டணும் அப்படின்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். இதான் உள்ளே இருக்கிற ஃபில்டர்ஸுங்க. இது வந்து வேஸ்டேஜுங்க. 450 FR கொடுத்துருக்குறாங்க. FR வந்து 450 கொடுத்துருக்குறாங்க. இது வேஸ்டேஜ். இது இன்லெட் இதுக்குள்ளதுங்க. வாட்டர் இதில் வந்துங்க ப்ரீகார்பன் வரும். ப்ரீகார்பன்லேருந்து செடிமெண்ட்லேருந்து நேராக சாலாய்டு வால் போகும். சாலாய்டு வால்லேருந்து உள்ள பம்பு இருக்குது, பம்பில் வரும். பம்புலேருந்து நேராக மெம்பரேனுக்கு வரும். மெம்பரேன்லேருந்து கடைசியில் போஸ்ட் கார்பன் வந்து உள்ள டெலிவரி ஆகும். இதில் வரக்கூடியது இந்த 4 ஃபில்டர்ஸ் தான். 4 ஃபில்டர்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. உள்ளே எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு வந்து மெம்பரேன் பார்த்தீங்க அப்படின்னா த்ரெட்டு டைப் கிடையாது, புஷ் ஃபீட்டு மேலே அமுத்தினீங்கன்னா வந்துடும். உள்ளே போட்டுட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நின்றுக்கும். புஷ் ஃபீட்டு டைப் கொடுத்துருக்குறாங்க. உள்ள SMPSங்க. இந்த இடம் SMPS கொடுத்துருக்குறாங்க. நார்மலாக ஒரு சிலர் அடாப்டர் கொடுத்துருப்பாங்க, இல்லை SMPS வருது. உள்ள சாலாய்டு வால்வு 24 வோல்ட்டு, SMPS 24 வோல்ட்டு. SLX கொடுத்துருக்காங்க. SLX தான் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் இல்லாமல் இருக்கும். அப்புறம் இது பம்புங்க. அப்புறம் உள்ள இண்டிகேட்டருக்குள்ளே ஒயர்ஸு, ஃப்ளோட்டுக்குள்ளே ஒயர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ஃபில்டர்ஸ், கிளாம்பு நல்லா ஹெவியாக இருக்குது. மெம்பரேன் லோட் பண்ணிடலாங்க.
போட்டாச்சு. அவ்வளோதான், ப்ரெஸ் பண்ணி உள்ளே போயிடும். போட்டுட்டு டைட் பண்ணி கொடுத்துருவோம். அவ்வளோதான், மெமரி லோட் பண்ணியாச்சு. அப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு வாஷர் கொடுத்துருக்காங்க. டேப் வந்து இதில் தான் மாட்ட போகிறோம். இதில் லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வாஷர் கொடுத்துருக்காங்க. நார்மலாக டேப்லேயே 2 வாஷர் வரும். இந்த வாஷர் போட்டோன்னா 100% லீக்கேஜ் இருக்காது. உள்ள மேனுவல் கொடுத்துருக்காங்க. அவரோட மேனுவல் எப்படிங்கிறது, ஃபுல் செட்டப் எப்படி யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன ஃபஸ்ட் சர்வீஸு, செகண்ட் சர்வீஸு, அப்புறம் கஸ்டமர் காப்பி கொடுத்துருக்காங்க. வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன், இதனோட ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. டீலர் ஸ்டாம்பு. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மவுண்ட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அந்த பிளாஸ்டிக்கு சவுத்தில் மாட்டுறது 4, வுட்டன் ஸ்க்ரூ 4 கொடுத்துருக்காங்க. அதுபோக டியூப் கொடுத்துருக்காங்க. டியூப் வந்து ஒரு 5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்லெட் வால்வு கொடுத்துருக்காங்க. அப்புறம் டேப்பு நல்ல ஹெவியான டேப் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நார்மலாக பிளாஸ்டிக்கில் வரும். இந்த பின்னு பார்த்தீங்கன்னா மெட்டலில் வரும். இந்த இடத்துல பின் வந்து மெட்டலில் வரும். அதனால் டேப் நல்ல ஹெவியாக இருக்கும். இதில் கொடுத்துருக்கிறது கவரில் கொடுத்துருக்க இந்த 4 ஐட்டம் தான் கொடுத்துருக்காங்க. இன்லெட் வால்வ் செட்டு, அப்புறம் வாட்டர் டேப்பு, டியூப். அதுபோக அடிஷ்னல் பார்த்தீங்கன்னா ப்ரீ ஃபில்டர் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கல. ப்ரீ ஃபில்டர் ஒன்று வரும். அதுபோக உங்களுக்கு ஸ்பன் ஃபில்டர் ஒன்று வரும். இதில் வந்து உங்களுக்கு பிளேட்டு கொடுத்துருக்காங்க. நார்மலாக வந்து பம்பை வந்து பார்த்திங்கன்னா கீழே மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. பம்பு இந்த செட்டப்பு பார்த்திங்கன்னா SMPS, SV எல்லாம் பார்த்திங்கன்னா கீழே மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் தனியாக பிளேட்டு கொடுத்து உங்களுக்கு இங்கே பாருங்கள் நட்டு போட்டு டைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நார்மலாக பம்பு வந்து ப்ரெஷர் பம்பு ஓடும்போது சவுண்டு வரும். இந்த மாதிரி பிளேட்டை போட்டு டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நாய்ஸ் இருக்காது, மிஷின் ஓடுற சவுண்டே தெரியாது. அதுக்காக பிளேட்டை போட்டு நல்லா பக்காவாக டைட் பண்ணியிருக்காங்க. ஃபுல் மிஷின் செட்டப்பும் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா ஹெவியாக தான் கொடுத்துருக்குறாங்க. டேங்க் பார்த்தீங்கன்னா நான் பிரேக்கபிள் டேங்க்கு. டேங்கோட திக்னஸும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா டேப் வச்சு டைட் பண்ணும்போது உடையும். இதனோட திக்னஸும் நல்லா இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் உடையாதுன்னு நினைக்கிறேன். நல்ல ஹெவியாக தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபில்டர் நம்ம டீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட் ரேட்டு கொடுக்கலாங்க. சேல்ஸு சர்வீஸ் அவைலபிள். ஆன் பண்ணி பார்த்துடலாங்க. மிஷின் ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாங்க. உங்களுக்கு பவர் ப்ராசஸ் எரியுது. டேங்க் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா இப்போ ரன் ஆகிட்டு இருக்குது. டேங்க் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா இந்த ஃப்ளோட்டு மேலே தூக்கும்போது ஆஃப் ஆயிரும். ஃப்ளோட்டு மேலே தூக்கும்போது கீழே இருக்கிற லைட்டு, ப்ராசஸ் லைட்டு வந்து ஆஃப் ஆயிரும். டேங்க் தண்ணி குறையும் போது கீழே போகும். மேக்ஸிமம் இதில் உள்ளதெல்லாம் காமிச்சாச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.